8 வழி சாலை திட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்று சேலத்தில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நினைக்கிறோம் விவசாயிகள் கண்ணீருக்கும் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உணர வச்சிருக்காங்க. எங்களுக்கு நீதித்துறை மேல ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்காங்க. விவசாயிகள் மேல தேவையில்லாத ஒரு திட்டத்தை திணிச்சோம்னா அந்த திட்டத்துக்கு எப்படி ஒரு விளைவு வரும் அப்படிங்கறத நாங்க உணர வைப்போம். இது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு திட்டத்துக்கு கிடைச்ச நல்ல தீர்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சோறு தண்ணி இல்லாத, நிம்மதி இல்லாத, தூக்கம் இல்லாத அப்படியே அல்லாடிக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள். இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்களுக்காக பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வெற்றி. இது ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீதிபதி ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். இதே மாதிரி டிடிவி ஐயா தினகரனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். இவ்வளவு மன உளைச்சல் ஆளாக்கணும், மறக்கவும் முடியாது, எங்களால மன்னிக்கவும் முடியாதுங்க. இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டு இந்த இடத்துல தீர்ப்பு இன்னைக்கு நாங்க வாழணுங்கிற தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தாலும் அசிங்கப்பட்ட எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி மத்தவங்க முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்க, சொத்தை பண்ண கவர்மெண்ட் திட்டம் நிறுத்த முடியாது, கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற நிமிஷம் ஐயோ இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ரோட்டுக்கு வந்துருமா அப்படின்னு பயப்பட்ட காலத்துல அவர் எந்த ஒருமே காது கொடுத்து கேட்கலைங்க. அப்படி கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு இதுமே பண்ண மாட்டோம். மேற்கொண்டு எங்களோட ஓட்டு அவருக்கு கிடைக்காது. அதாங்க எங்களோட நிலைப்பாடு, எல்லாரோட நிலைப்பாடு அதுதாங்க.